ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். எதுக்காக கவர்மெண்ட் காலேஜில் நம்ம சீட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இப்போ போய் நீங்கள் என்ன ஃபீஸ் வந்து கேட்டு விசாரிக்கீங்களோ அதே ஃபீஸ் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால தான் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா 3 மடங்கு கிட்ட ஃபீஸ் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் மார்க் வந்து அவசியம். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கும் இந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள், 14/8, அதாவது ஆகஸ்ட் மாதம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங். சரியா? 14/8/2023 18/8/2023 வரைக்கும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. சரியா? எப்படி வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிஆர் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் 24,327 வரைக்கும் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் கூப்பிட்றாங்க. அதாவது கட் ஆஃப் வந்து 200லேருந்து 160க்குள்ளே இருந்தவங்கள தான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அதாவது கட் ஆஃப் வந்து 200லேருந்து 160க்குள்ளே இருக்கணும். அப்போ 160க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இப்போயே போய் காலேஜை தேடி என்ன பண்ணுங்க, அட்மிஷன் போட்டுருங்க. அதாவது நம்மளோட தேவைகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்க்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பி ஃபார்ம்க்கோ இல்லை ஃபார்ம் டிக்கோ இல்லை ஃபிசியோதெரபிக்கோ எந்த கோர்ஸாக இருந்தாலும் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, டொனேஷன் இல்லாமல் எந்த காலேஜ் வந்து அட்மிஷன்ஸ் போகிறாங்க, எந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், 160க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் போய் இப்போயே என்ன பண்ணுங்க சொல்லி அட்மிஷன் போட்டுருங்க. ஏன்னா போக எல்லா காலேஜில் ஃபீஸ் வந்து ஏற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் டொனேஷனும் ஏற்றிடுவாங்க. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை நாங்கள் சொல்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் 160 இல்லை 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 170க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா சில கோர்சஸ்க்கு மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வரக்கூடிய நாட்களில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.